என்எம்சி ஃபுல்லாக அப்ரூவ் ஆன இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மட்டும்தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக என்எம்சி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும் டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து யூரோப்பில் அக்செப்ட் ஆன ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டிகிரி ப்ராப்பராக படிக்கணும். நம்மளால் அங்கே படிக்க முடியாது. ஏன்னா அங்கே படிக்கிறது நம்ம இந்தியாவில் படிக்கிறதோட காஸ்ட் ஜாஸ்தி. நம்ம ஃபாரின் வரதே எதுக்குன்னா இந்தியாவில் இருக்கிற காஸ்ட்டோட நம்ம கம்மியாக படிக்கணும் அப்படின்னு தான். உங்களுக்கு யூகேல தான் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை விட ஒரு 2 கோடியோ 2.5 கோடியோ செலவு பண்ணி நீங்கள் படிக்கலாம். கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லா ஊர்லேயும் எம்டின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறது இங்கே செல்லாதா? அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து டாக்டரை வந்து ஜூனியர் டாக்டர் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. 2024 டிசம்பரில் ஒரு கெசட் விட்டுருக்காங்க. அந்த கெசட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜார்ஜியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட என்எம்சியோட கைட்லைன்ஸை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணி அதன்படி தான் நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணுறோம். அந்த கெசட்டையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பின் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணி விட்ட கெசட் என்னென்னா, நீங்கள் பிஜி இங்கே பண்ண வேண்டாம், யூஜி பண்ணி ஒரு ஜூனியர் டாக்டர் கிராஜுவேஷன் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஜூனியர் டாக்டர் சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவலன் டு எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லிட்டு கெசட் விட்டுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஜார்ஜியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். யூரேஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் அண்ட் ஏஷியா மிக்ஸ்டு. டிப்ளிசிலாம் ஏஷியனில் வருது, பட்டுமிலாம் யூரோப்பியனோட சைடில் வந்து வருது. நீங்கள் பிரிச்சிங்கன்னா இதான் இதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைட்ஸ். கரெக்டாக? ஆமாம். அதோட ஜார்ஜியாவில் படிக்கிறவங்க வித்தவுட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒன்லி வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் இருந்து பாஸ் பண்ணிட்டோம்னா யூரோப்பியன் யூனியனில் ஒரு 30+ கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? உண்மைதான். ஜார்ஜியாவுக்கு வரது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான். எப்படினாலும் இங்கே ஜூனியர் டாக்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் போய் அதை வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம். நிறைய பேர் வந்து நிறைய இதை வந்து அடிச்சு விட்றாங்க. அப்படி இப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அதை கேட்கும்போது இதோட என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறதும் தெரியும். ஆமாம், ஜார்ஜியா பொறுத்தவரை எந்த ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஃபீஸை வந்து என்கிட்ட கொடுங்க நான் வந்து கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இங்கே ஃபீஸை வந்து யூனிவர்சிட்டி டேரெக்டாக பே பண்ண முடியும். சப்போஸ் பேரண்ட்ஸால் பே பண்ண முடியல இல்லை பே பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏஜென்ட்ஸ் ட்ரஸ்டபுளாக தான் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு சொந்தக்கார ஒரு பையன் ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்னா அதை நம்பி நீங்கள் சேரலாம். ப்ளஸ் கன்சல்டன்ட்ஸ்னால் ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்கவங்க, நல்ல நேம்டாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து பண்ணலாம். இல்லைனா அது வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இது டிஃபெக்ட் ஆகுதுன்னு இதை நான் கேள்விப்பட்டேன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த ஊரில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து உதிக்குது. 7:30 மணிக்கு வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். வெயில் வந்து கொளுத்துது. இது வந்து ஜார்ஜியாவுக்கும் நம்மளுக்கும் வந்து 1.5 மணி நேரம் டைமிங் டிஃப்ரென்ஸ். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து கேடவர் கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் தியேட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். 3rd இயர்லேருந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 4th இயரும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். 5th இயரில் கொஞ்சம் தியேட்டிக்கல் வரும். 6th இயர்ஸ் பியூர்லி இன்டர்ன்ஷிப் மாதிரி. அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வேலையே இருக்காது. அப்போ வந்து இங்கே எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து நல்லா சொல்லித்தராங்க. பாசிங் ரேட் அதிகமாகவும் இருக்குது. செகண்ட் பார்க்கும்போது இங்கே சேஃப்டி எப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கேர்ள்ஸ்க்கு ஃபுல் சேஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நல்லா சுற்றி பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சேஃபஸ்ட் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்டடி, சேஃபஸ்ட் பிளேஸ் பீப்புள் கேன் ஸ்டே, சேஃபஸ்ட் பிளேஸ் பீப்புள் கேன் விசிட். எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஊர். அவ்வளோதான் சொல்கிற. இது வந்து சொல்லிட்டே போகலாம் இந்த ஊரை பற்றி. பட் ஆனால் மோஸ்ட்டாக சொல்லணும்னா வி கெட் அ குட் வைப் இன் இட். ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும். ஜார்ஜியாலே வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து ப்ளஸ் எஃப்எம்ஜி டாப் ரேட்டிங் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பவு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். 6 பவு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த கெடாவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க? பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஒரு மாதம் வந்து ஒரு 40,000-50,000 வந்து சும்மா 2 or 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் வந்து ஜார்ஜியாவில் மோசமான பேட் வேர்ட்னா என்னது? அது தெரியாது. என்னப்பா கக்குச்சிடி பிச்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க. எனக்கு